நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற மக்கள் விரும்பும் மாநாடு, மக்களுக்கான மாநாடு வந்து 21 நடக்க இருக்குது. இது ஒரு மாற்றத்திற்கான மாநாடு. 2026 தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் வெல்லணுங்கிறதுக்காக நடத்தப்படுற மாநாடு. குறிப்பாக மாநாடு எப்படி நடத்தணும், எதற்கு நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டியான மாநாடு திருச்சியில் நடக்குது. அதனால் இப்போ இந்த கண்ணோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு அழைப்புதல் கொடுக்குறோம். இந்த கண்ணை எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. இங்கே வந்து திராவிட ஆட்சியாளர்களினுடைய இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணு மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த அரசியலை இந்த மண்ணுக்கு மக்களுக்காக வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லாருக்கும் இருக்குது, தமிழராக பிறந்த எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறத நினைவூட்ட தான் இந்த கண்ணை உங்களுக்கு கொடுக்குறோம். மற்ற கட்சிக்காரங்கன்னா பணத்தை கொடுத்து மாநாட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த இனத்திற்காக கூடுகின்ற ஒரு மாநாடு, அதற்காக இந்த வருங்கால தலைமுறை இந்த மரம் போல வளர வேண்டும் என்று முதல்ல சந்தன மர கண்ணை கொடுத்து உங்களை மாநாட்டுக்கு அழைக்கிறோம். அவசியம் குடும்பத்தோடு வந்திருக்கு. அண்ணனுடைய உறுப்பினர் அட்டையும் சேர்த்து அவரை கூப்பிட்றோம். குடும்பத்தோடு வந்துருங்க. கூட இருக்கிற எல்லா குடும்பத்தையும் அழைச்சிட்டு வந்துருங்க. குடும்பத்தோட மாநாட்டுக்கு வந்துருங்க. இது சந்தன மரம். இந்த சந்தன மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அதோட துணை மரம். நீங்கள் கண் வைக்கும் பொழுது அது தனியாக அது பில்லு களை அப்படின்னு தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம தூக்கி போட வேண்டிய கலை வந்து திராவிட கலை, உதயசூரியன் ரெட்டலை அப்படிங்கிற திராவிட கலை. ஆனால் இந்த மரம் சந்தன மரத்தோடு அதற்கான உணவுகளை கொடுக்கறதுக்காக துணை கண்ணாக இது வைப்பாங்க. இதையும் சேர்த்து வைங்க. குடும்பத்தோடு வந்துடுங்க. அண்ணன் சீமான் சார்பாக நான் உங்களை அழைக்கிறேன். உங்கள் 21 மாநாட்டுக்கு வந்துடுங்க. உங்களுக்கான எல்லா வசதியும் நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். நன்றி. இந்தாங்க உறுப்பினர் அட்டை. மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாட்டுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக, திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக இந்த மாநாட்டுக்கு உங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் அழைக்கிறோம். இது நாம் தமிழர் கட்சி திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் அழைப்பு, அண்ணன் செந்தமிழன் சீமானின் அழைப்பு. குடும்பத்தோட பிள்ளைகளோடு வந்து கலந்துக்காங்க. ஒரு மரக்கண்ணு கொடுங்க. அவசியம் வந்துருங்க. மாநாட்டுக்கு வந்துருங்க. குடும்பத்தோட வந்துருங்க. அண்ணா பேச்ச வந்து ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. வணக்கங்க. வணக்கம். இருக்கட்டும். நீங்க அவசியம் வரணும் மாநாட்டுக்கு. நான் வர்ற 21ஆம் தேதி சனிக்கிழமை வந்து திருச்சியில் மாநாடு நடக்குது. அவசியம் வந்துருங்க. குடும்பத்தோடு வந்துருங்க. சரி சரி, மகிழ்ச்சி. வாங்க, மாநாட்டுக்கு வாங்க எல்லாரும். நாம் தமிழர் கட்சி சார்பாக வர்ற 21ஆம் தேதி மாநாடு நடத்துகிறேங்க. அந்த மாநாட்டு திருச்சி மாநாட்டுக்கு அவசியம் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கங்க. இந்தாங்க எல்லாரும் வந்துருங்க. அவசியம் வந்துருங்க. வச்சு ஆளாக்கிடுங்க. சரி வந்து அழைக்க வந்திருக்காங்க. இருக்குண்ணே ஒரு வந்துருங்க. சனிக்கிழமை இந்த கட்சி எப்படின்னு வந்து பாருங்க, எப்படி செயல்படுறான்னு வந்து பாருங்க. கண்டிப்பா வந்துருங்க. வீட்டுக்கெல்லாம் மிலிட்டரி மாதிரி இருக்கும். சரி சரி வந்து பாருங்க. நான் வந்துடுறேன். அவசியம் வந்துருங்க. மாநாட்டுக்கு வந்துருங்க. சரி சரி, அதை நான் பார்த்தேன், அங்கே பார்த்தேன். இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்து அழைக்கணும் இல்லையா, அதுக்கு. வர சனிக்கிழமை மாநாடுங்க. அவசியம் வந்துருங்க. திருச்சிக்கு குடும்பத்தோடு வந்துருங்க. குடும்பத்தோட வந்துருங்க. பேச்சை வந்து கேட்டு பாருங்க. வர்ற சனிக்கிழமை மாநாடு இருக்குங்க. அவசியம் வந்துருங்க. எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துருங்க. பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு வந்துருங்க.
மாநாடு அவசியம் குடும்பத்தோட வந்துருங்க. இந்த கண்ணை வச்சு ஆளாக்கிருங்க. ஆமாம், அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க. அதுக்கு நான் கேட்டுக்கிறோம். சரி, நீங்கள் முதல்ல மாநாட்டுக்கு வாங்க, அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா ஓட்டு போடுங்க. வர சனிக்கிழமை திருச்சியில் மாநாடு நடக்குதுங்க. அவசியம் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கங்க. அவசியம் குடும்பத்தோட வந்துருங்கம்மா. மாநாட்டுக்கு வாங்கிக்கோங்க. இது சந்தன மரம் இது. அவசியம் வந்துருங்க, மாநாட்டுக்கு வந்துருங்க. கலந்துக்க. இந்தாங்க இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை மாதிரி நாங்கள் மாநாட்டுக்கு பணம் பார்க்க வைக்கிறோம். பத்திரிக்கை வரேங்க. அடியில் மட்டும் கிழிச்சு விட்டு அப்படியே கொண்டு போய் வச்சுருந்த கண்ணெல்லாம் கொடுக்காதீங்க. அடியில் மட்டும் பேப்பர் கிழிச்சுட்டு அப்படியே அவசியம் வந்துருங்க. வர சனிக்கிழமை எல்லாரும் ஆள்லாம் பாருங்க. இந்த ஊர் ஆள் தான் எல்லாம். வெளியூர் ஆள் கிடையாது. உளிக்காடா. ஆமாம், மாநாடு நடக்குதுங்க. வச்சு வளையா சந்தன மரம் வச்சு அவசியம் வந்துருங்க, எல்லாரும் வந்துருங்க. ஒரு கண்ணை வச்சா வராது. கூட பயிரை வச்சு ஒன்று போட்டு விட்டீங்கன்னா வளர்ந்துடும். ஆமாம், அதுலேயே இருக்கு, அதுலேயே கீழே இருக்கு. அப்படியே வைங்க. வர சனிக்கிழமை திருச்சியில் மாநாடு வச்சிருக்கோம். அண்ணன் தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக வர 21 மாநாடு நடத்துகிறோம். அவசியம் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கங்க. திருச்சியில் மாநாடு நடக்குதுங்க. வர 21ஆம் தேதி சனிக்கிழமை. அவசியம் வந்துருங்க, குடும்பத்தோடு வந்துருங்க. நம்ம தொகுதி வேட்பாளர் சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லிடுறேன். இதை வாங்கிக்கோங்க. மாநாட்டுக்கு குடும்பத்தோட வந்து கலந்துக்க சொல்லுங்க. இந்த கண்ணை பத்திரமா வச்சு வளங்க, சரியா? நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விவசாயிச்சு இருக்கு. அம்மா தான் நான் சொல்கிறேன். வர சனிக்கிழமை மாநாடுங்க திருச்சியில் வந்துருங்க. அவசியம் வந்துருங்க, மாநாட்டுக்கு வந்துருங்க, குடும்பத்தோட வந்துருங்க. இந்தாங்க வந்துருங்க. கண்ணு கொடுங்கண்ணே. அவசியம் வந்துருங்க, மாநாட்டுக்கு வந்துருங்க. வந்துருங்க. வேணும் எடுக்கிறோம். எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. வந்துருங்க. இதுக்கு வந்து பாருங்க. நான் ஃபேமிலியோட வந்துடுறேன். வணக்கங்க. வணக்கங்க. அது இருக்கட்டும். சரி சரி, அவசியம் வந்துருங்க, மாநாட்டுக்கு வந்துருங்க. சரி 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 சரி. வணக்கங்க. 21 வந்துருங்க, மாநாட்டுக்கு வந்துருங்க. சரி வந்துருங்கம்மா. அப்பாட்ட கடையில பார்த்து கொடுத்துட்டேன். ஆமாம், சாலம் பொண்ணு, பெரிய பொண்ணு. வெரி குட் வெரி குட் வெரி குட். அங்கே சின்ன பொண்ணு பாருங்க. இது உள்ள வீடு. இது உள்ள வீடுக்கா? அவசியம் வந்துருங்க. வந்து கலந்துக்கையா? வந்துருங்க. ஆமாம்.